ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி ப்ரக்கோலி ஃப்ரை. இந்த ப்ரக்கோலியில் ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்குது. ப்ரக்கோலி பிடிக்காதுன்ற பிள்ளைங்களுக்கு கூட இந்த மாதிரி ஃப்ரை செஞ்சு கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ப்ரக்கோலி எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பெருசாக வேணும்னாலும் நீங்கள் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. கடாயில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. இப்படி கொதிக்கும்பொழுது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரக்கோலியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு கொதித்து வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டரில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருந்த ப்ரக்கோலியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கிளறி விட்டுருங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு அதிகமாக தேவைப்படாது, கொஞ்சமாக தான் தேவைப்படும். அதனால் உங்கள் சுவைக்கு தகுந்தாற்போல் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ப்ரக்கோலிலேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வரணும். தண்ணி நல்லா சுண்ணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பொடி செஞ்சுக்கோங்க. அந்த மிளகுத்தூளை ப்ரக்கோலியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, கம்ம ப்ரக்கோலி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.